என் அன்புக்குரியவர்களே, எல்லாம் முடிஞ்ச பிறகு சன்ஸ் ஆஃப் காட் வெளிப்பட மாட்டான். எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு சன்ஸ் ஆஃப் காட் வெளிப்படுவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே சன்ஸ் ஆஃப் காட் என்பவர்கள் உலக சரித்திரத்தின் அத்தியாயத்தில் கடைசியாக வெளிப்படுகிறவர்கள். ஆக உலகம் முடிய போகிறது என்பதை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் சன்ஸ் ஆஃப் காட் வெளிப்பட போகிறார்கள் என்பதை நீங்கள் படித்துதான் ஆக வேண்டும். கடைசி நாட்கள்ல மரணம் அழிக்கப்பட்டுச்சுன்னா மரணத்தோட நாக்காகிய வியாதி இருக்காது, நாக்காகிய பஞ்சம் இருக்காது, எல்லாம் அழிக்கப்படும். இதையெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண போறவன், பெர்ஃபார்ம் பண்ண போறவன் கடைசி நாள் வெளிப்பட போகிற தேவனுடைய புத்திரர்கள். பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷம் செயின்ஸ் ஆஃப் காட் இருந்தும் அவனை அசைச்சு பார்க்க முடியல. நீ என்னத்து பெரிய அசைச்சிட போற? ஒரே ஒரு சன் ஆஃப் காட் தூக்கி விட்டாரா தலையில. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். That is what the power of son of God and sons of God. ஆகவே நீங்கள் புத்திரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது இந்த உலகம் என்னுடைய உலகம் என்றும், இந்த உலகத்தில் என்னை கேட்காமல் இந்த இத்தகைய வியாதிகளும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்றும் எதிர்த்து நின்று நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள். நீங்க சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தை பிசாசு காதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க செயின்ட் ஆஃப் காட்னு சொல்லுங்க, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சன் ஆஃப் காட்னு சொல்லுங்க, அப்படியே அவனுக்கு கலையும் டியூன் கலையும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 30 வருஷம் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். 30 வருஷம் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு போகிறார். ஞானஸ்நானம் பெற்று எழுந்த உடனே ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக வேத வசனத்தின்படி அக்கார்டிங் டு தி ரெஃபரன்ஸ் பிதாட்டிருந்து அவர் பெற்றுக்கொண்ட முதல் ரெவலேஷன் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய குமாரன். பிதா சொன்ன இந்த ஒரு வெளிப்பாடு போதும், 3 வருஷம் ஊழியம் தீப்பிடிச்சிடும். ஒண்ணே மறந்துடாதீங்க, நீங்க என்னுடைய குமாரன். ஆமென். அப்படின்னா இந்த பூமிக்கு நீங்கள் சொந்தக்காரர். அன்புக்குரியவர்களே, இயேசுக்கு கிடைத்த முதல் வெளிப்பாடு, மிகப்பெரிய வெளிப்பாடு என்னவென்றால் நான் தேவனுடைய குமாரன் என்பதே. அப்ப இயேசுக்கு கிடைத்த முதல் வெளிப்பாடு நான் தேவனுடைய குமாரன் என்பதுதான். என்னைக்கு குமாரன் அவர் உணர்ந்துட்டாரோ அவர் கிரைஸ்ட் என்றதை உணர்ந்துருவார். A son of God is a Christ. அதாவது யாரெல்லாம் கிரைஸ்ட் அப்படின்னா the son of God will be the Christ அப்படின்னு பேசுறேன். அப்ப பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் the son of God. அவர் அப்படியே அந்த ரெவலேஷனோட வெளியே வராரு. இந்த உலகம் என்னுடைய உலகம், இந்த உலகம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு உலகம், இந்த உலகம் வானத்தின் வாசல், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களை அடித்து துவச்சி வெளியேற்றணும் என்கிற மனநிலையோடு வெளியே வராரு, மினிஸ்ட்ரிக்கு வெளியே வராரு. ஞானஸ்நானம் பெற்று கரையேறணும் ஆவியானோட பலத்தினாலே வரும்போது பிசாசு அவரை சோதிக்கும் போது என்ன சொல்ல வரான்? ஒன்று கண்டுபிடிச்சிட்டாவே, ஒன்று தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, இவர் சன் ஆஃப் காடுன்ற லைட் இவருக்குள்ளே வந்துருச்சு. இனிமே இந்த லைட் வந்துருச்சுன்னா இவர் பூமியை மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை மட்டும் வெளியெடுக்கணும். எந்த லைட்டு? இந்த குமாரன் பிள்ளை நான் வந்து சன் ஆஃப் காட்ன்றல அதை வெளியே தூக்கணும்டா. என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவரை சோதிக்கும் போது சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லை அப்பமாகும்படி செய்யும் அப்படின்றான். அப்போ என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்கள் சார், என்ன சொல்ல வரீங்க? நீர் தேவனுடைய குமாரன் அல்ல. அப்ப அவர் மனசுல ஒன்றை வெளியெடுக்க விரும்புகிறான். என்னன்னா, நீ பிதாவுக்கு குமாரன் இல்லை, அதனால ஒன்னால எங்களை துரத்த முடியாது. அவர் தெளிவா இருக்காரு. ஆனா இவன் அந்த குழப்ப பார்க்குறான். அடுத்து 3 சோதனையில் 2 சோதனை என்ன சொல்றான்னா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். என்னன்னா, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கிருந்து தாழ குதியும், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி செய்யும். என்ன சொல்ல வருகிறான் பிசாசு? அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை அவருக்கு பதிக்க விரும்புகிறான். ஏனென்றால் அந்த வெளிப்பாடு அவனுக்கு எரிச்சலை கொடுக்கிறது.
அந்த வெளிப்பாடு என்பது லீகல் ரைட்ஸ் அவனுக்கு தெரியுது. அந்த லீகல் ரைட்ஸை பெற்றுக்கொண்டவர்களுக்கு முன்பாக தன்னால் நிற்க முடியாது என்பது அவனுக்கு தெரிகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆனால் நீங்கள் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா பிள்ளை, அதான் சண்டே கிளாஸில் சொல்லிட்டாங்களே ஏசப்பா பிள்ளை. இட் இஸ் மென்டல் அக்செப்டன்ஸ். அறிவு சார்ந்த புரிந்து கொள்ளுதல் அல்ல, உணர்வு சார்ந்த புரிந்து கொள்ளுதல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை என்பது அறிவு சார்ந்த ஒரு புரிந்து கொள்ளுதலாக இருக்கக்கூடாது. நான் சொன்னேன்ல, ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், கர்த்தர் நல்லவர்ப்பா, கடவுள் ரொம்ப நல்லவர்ப்பா. அவன் சொன்னான், நல்லவராக இருந்ததால் அவர் கடவுள் அப்படின்றான். இது என்ன புதுசாக நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்றான். நல்லா இருந்தால் தானே கடவுள், கெட்டவராக இருந்தால் அவர் பேர் பிசாசுரா அப்படின்றான். என்ன ஆண்டவர் எவ்வளோ பெரிய மேட்டரை சொல்லிட்டு இருக்கீங்க, அசால்ட்டை வந்து நல்லவராக இருந்தால் கடவுள்னா அவன் எதில் பேசுகிறான்? மென்டல் அக்செப்டன்ஸ். தட் இஸ் நாலேஜ், நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நம்ம எங்கே பேசுகிறோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். உணர்வின் பூரண நிச்சயம். நான் குமாரன் என்கிற உணர்வு, என்கிற அறிவு அல்ல, உணர்வு. இந்த செய்திகளை கேட்கும்போது நிறைய பேர் நினைக்கிறான், இதை நான் பிள்ளை, அதுதானே திரும்ப திரும்ப பேச போகிறாரு, திரும்ப திரும்ப பேச போகிறாரு. நான் பிள்ளை பிள்ளைன்னு தெரிஞ்சு என்னத்தை செஞ்சோம் நம்ம? ஏன்னா அறிவில் தான் பிள்ளை நினச்ச, உணர்வில் உனக்கு இல்லை பிள்ளைன்னு. அதனால தான் ஒரு பிரச்சனை வந்து, ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சாலும் பண்ணி அப்படின்னு டக்குன்னு அடிமை ஆகிட்டே, ஒரு செகண்டில் அடிமை ஆகிட்டே. ஆனால் பிள்ளையாக இருந்தால், பிசாசே நீ எப்படி வந்து எனக்கு எதிராக கிரியை செய்ய முடியும்? என்னை ஒரே தரம் அவர் பலியிட்டதினாலே என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்கிற உணர்வு சார்ந்த செயல்பாடுகள் வரும். குமாரன் என்கிற அறிவல்ல, குமாரன் என்கிற உணர்வு. இந்த உணர்வு தான் இந்த உலகத்தை விடுவிக்க போகுது. அப்போ பிசாசுக்கு எது பிடிக்கல? தேவனுடைய குமாரன் என்று இயேசு பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் 3.5 வருஷ ஊழியத்திலும் அவருக்கு ஒன்றே ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, தேவனுடைய குமாரன் என்பது. அவனுடைய முதல் சோதனையில் அவன் வாயை திறந்து சொன்னது என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். உங்கள்கிட்ட அதான் சொல்லுவான், என்ன குமாரன் குமாரன், அது முக்கியம் இல்லடா, செயின்ட்டாக இருக்கணும்டா, செயின்ட்டாக இருக்கணும். அவன் பெரிய பாதகன் சார், அவன் பெரிய டிசப்டிவ் ஸ்பிரிட்டு. அவன் கையில் மாட்டிக்கிட்டு கொல்ல பேர் நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். செயின்ட்டாக இருக்கிற முக்கியம், செயின்ட்டாக இருக்கிற முக்கியம். நீ ஃபெயின்ட்டாக போகிறேன்றேன் நான் இயேசுவின் நாமத்தில். தம்பி, நீ குமாரனாக இருக்கிற முக்கியம் இல்லை, செயின்ட்டாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு பொய்யான பெயிண்ட்டை வந்து, செயின்ட்டுன்ற பெயிண்ட்டை மேலே பூசிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா கழுதை, வெளியே பார்த்தா குதிரைக்கான பெயிண்ட்டு. கடைசியில் பார்த்தா வெடியை போட்டு ஷூட் பண்ண உடனே எல்லா குதிரையும் முன்னாடி ஓடுது, கழுதை மட்டும் பின்னாடியே ஓடுது. என்னென்னா பெயிண்டெல்லாம் நல்லா தான் அடித்த செயின்ட்டுன்னு, ஆனால் உள்ளுக்குள்ளே வித்தை மாற்றலை. ஒரு கழுதை நல்லா குளிப்பாட்டி, நல்லா வந்து மசாஜ் பண்ணி, ஆயில் பண்ணி, வந்து ட்ரிம் பண்ணி முடிய, அந்த கழுதை சொல்லிச்சான் வந்து, நாங்கள்லாம் எங்கெல்லாம் விட்டால் ஓட மாட்டோமா, நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுங்க. அதுக்குன்னு ட்ரைனிங் நீங்களாம் கொடுத்து நல்லா நெயிலெலாம் பாலிஷ் போட்டு கும்முன்னு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களாம் குதிரை பந்தயத்தில். இதுக்கு பிறகு தான் பெயிண்ட் அடிக்கிற, செயின்ட்டுன்ற பெயிண்ட்டு எல்லாம் சொல்லுங்கள், செயின்ட்டுன்ற பெயிண்ட்டு. சன்னுன்றது சீடு உள்ள. ஆமேன். வந்து ஒரு பெண்ணை வந்து பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு ஒரு மாதிரி ஆம்பளை மாதிரி நிப்பாட்டிட்டா வந்து பார்க்குறக்கு ஆம்பளை மாதிரி இருந்தாலும் ஆறாமேன்னு ஒருத்தன் கத்தி தூக்கிட்டு திருத்து பின்னாடி ஓடிடும். ஏன்? அது உள்ளே இருக்க சீடு வந்து அதுதான். அப்போ அந்த குதிரை பந்தயத்தில் கழுதை நிற்கிது, துப்பாக்கி எடுத்து டம்முன்னு சுட்டோன்னு அம்புட்டு குதிரை அடித்து பறக்குது. கழுதை மட்டும் இந்த தகர டப்பா கட்டி விட்டு அப்படி பின்னாடி ஓடும். அப்படி ரிவர்ஸில் போச்சான். ஒரே விதமான பலிகளை, ஒரே விதமான ப்ரேயர், ஒரே விதமான செட்டப். ஆகையால் அவர்கள் பூர்ணராகவில்லை, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் மழை பெய்யுது, நீலச்சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு அப்படின்னு பாடின மாதிரி ஆகிப்போச்சு. நீ சாயத்தை பூசாத, அவனுடைய அவனுடைய வித்தை மாற்று. வித்து எப்போ மாறும்? ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் இயேசுவின் நாமத்தினால். ராபா லாபா ஹங்துனாமானாங்க. வெளியே இருக்க கலரை பற்றி பேசாத, உள்ளே இருக்க சீடை பற்றி பேசு, உள்ளே இருக்க புத்திர சுவிகாரத்தை பற்றி பேசு. அவர்கள் தான் எழுந்திருந்த பூமியை சுதந்தரிப்பார்கள், பூமியின் வர்ணத்தை மாற்றுவார்கள். இந்த நாளில் இந்த கொள்ளை நோயின் கிரியைகளை அழிக்கத்தக்க வல்லமை தேவ புத்திரர்களுக்கு மாத்திரமே உண்டு என்று நான் சொல்லுகிறேன். அப்போ நல்லா கவனிங்க, பிசாசுக்கு இந்த தேவகுமாரன்றதை பிடிக்கவே இல்லை. முதலாக இயேசுவோடு பிசாசு பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அடுத்து 2வது சோதனை, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால்.
நம்மளை சொல்லுவாங்கல்ல, நீ மட்டும் ஆம்பளையாக இருந்தா, நீ மட்டும் ஆம்பளையாக இருந்தா, அப்போ நம்ம என்ன சொல்ல வரான்? கொஞ்ச நேரத்தில் நான் ஆம்பளே இல்லைன்னு என்னை உணர வைக்க பார்க்குறான். அப்படி தான் ஏசுகிட்ட சொல்கிறான். இதோட முடிச்சானா? ஏதோ தொடக்கத்தில் 2 தடவை பேசிட்டான் சார், அவனுக்கு அது டார்கெட்லாம் கிடையாது சார் சொல்லாதீங்க. இயேசு சாகுற வரைக்கும் அவனுக்கு ஒரே டார்கெட் தான் இருந்துச்சு. அவர் மனசுக்குள்ள இருந்து அவர் குமாரன் என்பதை பிடுங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால தான் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார். அப்பவும் பிசாசு சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வாரும். பத்தியா, ஒரு விஷயத்தை புடுங்க பார்க்குறான் பிசாசு மனசுல இருந்து. உன்னை பாவி 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 என்கிற உணர்வுக்குள்ள உன்னை கொண்டு வந்து நீ குமாரன் இல்லை 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 என்கிற விதையை விஷ விதை உனக்குள் பதிக்க விரும்புகிறான். நீ சொல்லணும், நான் பாவி ஆவி அப்படின்னு என்ன சொல்லி ராவி நீ போனாலும் நான் பிள்ளைன்றது மாறாது. ஆமென். சில நேரங்களிலே குதிரை குட்டிகள் கூட என்ன மாதிரி தான் இருக்குது, கழுதைகளை போல தான் இருக்குது. ஆனால் வித்து குதிரை வளரும்போது குதிரைத்துவம் வெளிப்படும். அவனுக்குள்ளே இருக்க அந்த வித்து என்ன செய்யுது? அது வேலை செய்யுது. அப்படித்தான் பிதா ஒன்று என்ன செய்கிற, இந்த பூமியில் நீ என்னுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட வித்து நீ. அதனால் இந்த பூமி நம்ம பூமிடா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் புறப்பட்டு போங்கள். எதுக்கு? பூமியை சொந்தமாக்குங்கள். அதான் சீசர்கள் அந்த அறிவோடு கூட இருந்தார்கள். அதனால தான் எல்லாரும் அவர் சீசர்களை பார்க்கும்போது சொன்னா, இதோ உலகத்தை தலையில் ஆக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் தலையில் ஆக்குறவர்கள் இருக்கான். எல்லாத்தையுமே பிசாசோட கிரியை அப்படியே தலையில் ஆக்கி தீமைக்கு நன்மை, வறுமைக்கு வந்து செழிப்பு, வியாதிக்கு ஆரோக்கியம் என்று மாற்றக்கூடியவர்களாக அவர்கள் இந்த பூமியில் சுற்றித் திரிந்தார்கள். நாளடைவிலே பிசாசு சபையில் இருண்ட காலம் வந்தது. சபை புத்திரத்துவத்தை விட்டு புனிதத்துவத்தை பேச ஆரம்பித்து விட்டது. சபை நார ஆரம்பித்தது. காரணம், தேவனுடைய வித்து என்கிற மனநிலையிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு. கை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென். அனுப்பி சொல்றாரு, இன்றைய தேவை புனிதர்கள் அல்ல, புத்திரர்கள். ஆமென், புத்திரர்கள். அப்ப புத்திரன்கிற மனநிலை. புத்திரன் என்பவன் யார்? நிலத்திற்கு சொந்தக்காரன். நிலத்திற்கு சொந்தக்காரன். இந்த பூமியில் நீனும் உன் குடும்பம் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். துன்மார்க்கர் பூமியில் ஏதாவது அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு பயந்து உள்ள இந்த பூமியை சோந்தரிப்பார்கள். சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சோந்தரிப்பார்கள். பரலோகத்தை சோந்தரிப்பார்கள்னா இருக்கு, பூமியை சோந்தரிப்பார்கள் இருக்கு. அப்போ பரலோகத்தை சோந்தரிக்க வேணுமா? யாராச்சும் ஒருத்தர் கையில் இருந்து அவர் உன்னை தரமாட்டேன்னு சொன்னால் தான் நீ சோந்தரிக்கணும். பூமி இப்போ பிசாசு கையில் இருக்குது. இப்போ அதாவது நமக்கு சொந்தமானது அவன் கையில் வச்சு தரமாட்டேன்றான், அதை சோந்தரிக்கணும் நீ. ஆனால் பரலோகம் அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நீ என்ன பிடிங்க சோந்தரிக்கணும்? அது உன்னுடைய சொத்து, அதை பற்றி நீ கவலைப்படாது, அது உனக்கு தான் இருக்குது. இந்த சில பிள்ளை விளையாட போயிட்டு வரும்போது திரும்ப இடையில வீட்டுக்கு வந்து, எனக்கு வச்சுட்டு கொலக்கட்டை இருக்குல்ல, அதெல்லாம் கொலக்கட்டை நல்லா தான் இருக்குது, நீ போய் விளையாடு. திரும்ப விளையாண்டு திரும்ப வரேன், கொலக்கட்டை இருக்கா? அண்ணன் சாப்பிட்டானா? ஒன்றும் சாப்பிடல, நீ போய் விளையாடு. இவன் அப்பப்போ போய் கொலக்கட்டை இருக்கா கொலக்கட்டை இருக்கான்னு விளையாண்டவன் வந்து வீட்டில் வந்து எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி பரலோகம் இருக்கா? பரலோகம் உனக்கு தான் இருக்குது, அதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது என் கண்ட்ரோலில் பக்காவாக இருக்குது. நாரி போய் கிடக்கிறது பூமி தான்டா. இயேசு, நான் முடிக்கிறேன், பூமிக்கு வந்து முடிந்ததுன்னு சொன்ன உடனே பரலோகத்தில் பிதாட்ட வந்து குற்றம் சுமத்தி கொண்டு வந்த பிசாசு முடிஞ்சிருச்சுரா, இனி என்னுடைய காடு, ஆதாம்கிட்டருந்து வாங்கின காடை ஆதாமுடைய சந்ததியிலே வந்து ஒருத்தன் என்கிட்ட பிடிங்கிட்டான்டா. எப்படி? ஆதாம் சந்ததியிலே வந்து பிடுங்கினான், தேவன் பிடுங்கலை. ஆதாம் பிள்ளை ஆதாம் சாகும்போது சொன்னான், என்னை ஏமாத்திட்டீலடா. பிசாசு சொல்கிறான், அதான் ஏமாத்திட்டீல, அப்புறம் என்ன? என்னை ஏமாத்திட்டீல, என்கிட்ட வாங்கிட்டீல, ஆனால் என் சந்ததியில் ஒருத்தன் பிறப்பான்டா, என் பிள்ளை ஒருத்தன் பிறப்பான், என்னை ஏமாற்றி நீ வாங்கினதை மறுபடியும் ஒன்ட்டு அவர் வாங்குவார் என்று சொல்லிட்டு தான் அவன் சாகுறான் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒரு கற்பனையில். அவன் ஆமாம், அவனுக்கு தெரியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்ன சத்தத்தை அவன் காதுகள் கேட்டது. ஆனால் அவனுக்கு தெரியும், என் வித்து, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்பதை அவன் ஆழமாய் அறிந்திருந்தான். அதனால் அவனுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, என் சந்ததியில் வந்து இதே மனுக்குலத்தின் மூலமாய் ஒன்றிருந்து பிடுங்கப்படுன்றான். அதே மாதிரி பிடுங்கப்பட்டது அவனிடத்திலிருந்து, பிசாசிடம் ஜெயிக்கப்பட்டது. மனுஷனே பிடுங்கினான், மனுஷகுமாரனா அனிமன் ரூம் எடுத்து பிடுங்கினார். பிடுங்கின உடனே நேராக அவர் ஹெவனுக்கு என்ட்ராகிறாரு. அங்கேருந்து ஒரே மிதி மிதிச்சு பூமி தள்ளிட்டார். இயேசு முடிந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம்
அவன் 2 மாதம் கூட பரலோகத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க முடியல. எப்படி 2 மாதம் கூட இருக்க முடியல. இந்த பூமியில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு 40 நாள். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நான் பிதாவின் இடத்தில் போகிறேன்றார். போய் அவனை உடனே தட்டி விட்டு மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்துட்டான். பரலோகம் ரொம்ப தெளிவாக இருக்குது. சிலுவையில் இயேசு முடிஞ்சோன்னா 2 நாளில் அவனை கழுத்தில் அடிச்சு தள்ளிட்டாங்க. ஆனால் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். பூமியில் வந்து விழுந்தவனை 2000 வருஷம் இவங்க துரத்த இருக்காங்க. மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க பிசாசை. அங்கே 2 நாளில் தட்டி விட்டாங்க. சிலுவையில் முடிஞ்சிச்சுலப்பா கிளம்பிடுறான்னு தட்டிட்டாங்க. அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தவொடனே அடுத்த 2 நாளில் நீங்கள் நான் தட்டி விட்டுருக்கணுமா இல்லையா? ஏன்னா வானத்திலும் பூமியில் அதிகாரம் இயேசுக்கு வந்துருச்சு. அவன் இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? வெட்டுக்கிளி பச்சை கிளி பாடும் பாட்டு. எங்கேயாச்சும் ஒரு அழிவு வந்தவுடனே அங்கேருந்து எபோலோ வைரஸை விடையா வந்து கொடுமையாக வந்து கொரோனா வைரஸ் வேலை பார்த்துருக்கு. டெத் ரேட்டில் 1ஆம் உலகப் போரில் செத்தவனை விட வைரஸில் அந்த நாட்களில் கொள்ளை நோயில் செத்தவன் அதிகமாக. அதை விட பெரிய அளவில் கொரோனாவில் இதாகலை. எனிஹாவ் அதுக்காண்டி கொரோனா விட்டுற முடியாது. பாம்பில் பெரிய பாம்பு கிடையாது, சின்ன பாம்பு கிடையாது. விஷம் தான் காலி பண்ணிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வரும் 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 என்று சொல்லி ஜனங்களுடைய மனதிலே அதை வரவேற்கத்தக்க ஒரு சிகப்பு கம்பளத்தை விரிக்க வைக்கிறார்கள் மதிகேடர்கள். இந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தையை வேடிக்கையாக கூட நீ நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதே. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகம் நம்முடைய உலகம். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதற்காக தான் இயேசு வந்தார். இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவங்க எல்லாம் சேர்ந்து பரலோகத்தில் அன்பு கூறு, பரலோகத்தில் அன்பு கூறுன்றாங்க. விஷயமே என்னன்னா வந்து பரலோகம்ன்றது வேற எங்கேயோ தனியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி? வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார். எப்படி? அப்படியா இருக்கு? வானத்தை சிருஷ்டித்தார், அதுக்கப்புறம் பூமியை அப்படி சிருஷ்டிக்கல. வானத்தையும் பூமியையும் அப்போ பரலோகமும் பூலோகமும் ஒரே டைமில் உருவாக்கப்படுது. இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணியே பண்ணியிருக்கார். இதில் ஒன்றை தட்டுனா இன்னொன்று அதிரும். பிசாசு சிம்பிளாக சொல்கிறேன், பரலோகத்துக்கு எப்படி வந்தான்? பரலோகத்தில் போய் ஃபைட் பண்ணா, பூமியை கேப்சர் பண்ணி தானே பரலோகத்துக்கு வந்தான். ஆதாம்கிட்ட பூமிக்கு மட்டும் அனுமதி அல்ல, பரலோகத்தில் பிதாவின் இடத்தில் பரலோகத்துக்கான அக்சஸிங் அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் இது வானத்தின் வாசல். அதனால் வாசலுக்கு வந்தால் தான் வானத்துக்கு போக முடியும்னு தெரிஞ்சு விவரமாக பூமியை பிடிச்சி வானத்துக்கு போனான். நீ திரும்ப 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 கதவை திறந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் தூங்க போகிறேன், வீட்டுக்குள்ள அடுப்படியில் தூங்க போகிறேன்னு கதவை திறந்து வைக்கிற வரைக்கும் அவன் திரும்ப உள்ளே வருவான்டா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் வாசலையும் வீட்டையும் நீங்கள் பிரிக்க முடியாது, பரலோகத்தையும் பூமியை நீ பிரிக்க முடியாது. பரலோகம் பூமியோடு இணைக்கப்பட்ட ஒன்று. என்ன தேவனுடைய கனவு? பரலோகத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான். அப்போ பூமியை பரலோகமாக மாற்றணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்படி தான் அவர் படைச்சார். இடையில வந்தவன் ஒரு என்ன ஆகிப்போச்சு, வந்து ஒரு ட்ராஜடி ஆகிப்போச்சு. எனிஹவ் இயேசு வந்து அதை மாற்றி விட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ குமாரன்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் இயேசு நாமத்தில் பிதாவின் குமாரனாக இருக்கிறேன், இந்த பூமிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இதை பொசஸ் பண்ண போகிற நேரத்தில் செயின்ட் ஆஃப் காட்னு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வரான் சார். எவ்வளவு தெளிவானவன்! நன்மையானதை கொண்டு உனக்கு மரணத்தை உண்டாக்க பார்க்கிறான். புரிந்துகொள். நன்மையானதை கொண்டு உனக்கு மரணத்தை உண்டாக்க பார்க்கிறான். செயின்ட் பேசி உன்னை வந்து அது சென்சிட்டிவ் சப்ஜெக்டில் அதை பேசி உன்னை இந்த பூமியில் ஒரு ஸ்லேவாக மாற்ற பார்க்குறான். செயின்ட் ஸ்பிரிட் இஸ் அ ஸ்லேவரி ஸ்பிரிட், சன் ஸ்பிரிட் இஸ் அ லிபர்ட்டி ஸ்பிரிட். அப்போ பைபிள் சொல்லுது ஏசு என்ன செய்தார்? பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு. தீர்க்கும்னா என்னங்க அர்த்தம்? சார், கடனை வந்து 10,000 ரூபா வாங்கிட்டீங்க, 5,000 ரூபா கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க? கடனை கொடுத்துருக்குறீங்க, தீர்க்கலை. 7,000 ரூபா கொடுத்துட்டீங்க, தீர்க்கலை. 9,000 ரூபா கொடுத்துட்டீங்க, தீர்க்கலை. 10,000 ரூபா கடனை 10,000த்தையும் கொடுத்துட்டீங்க. இப்போ தான் என்ன செஞ்சிட்டீங்க? தீர்த்துட்டீங்க. அதைத்தான் பைபிள் சொல்லுது, உலகத்தாருடைய பாவத்தை சுமந்து அவர் முடிக்கவில்லை, சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு
தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்க அருளும்படி 2ஆம் விசை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். செகண்ட் கம்மிங் இடையில ஒரு சீக்ரெட் கம்மிங்னு ஒரு விஷயத்தை சொருகுனா சார். எனிஹவ் நீங்கள் அதுக்காக சுத்தமாக அதை மனதில் கொண்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை டியூன் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்காங்க. ஆனால் ஒன்றும் தெரிஞ்சுக்காங்க, அது இருக்குது இல்லைன்ற ஏரியாவுக்கு நான் பேச வரல. ஆனால் அது வந்தாலும் வராட்டினாலும் நான் சுத்தமாக இருக்கணும்னு மனநிலைக்கு வாங்கன்றேன். நான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அவர் ஒரே பலியினாலே நம்மை பூரணம் ஆக்கி இருக்கிறார். 14ஆம் வசனம் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். இவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். யார? பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை. இயேசு சொந்த ரட்சகரை ஏற்கப்படும் போது அந்த ஒரே பலியினாலே உங்களை பூரணமாக்கியிருக்காரு. இந்த பூரணம் உள்ளே இருக்குது. அப்படியே இது அப்படியே நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பாடியில் வெளிப்பட்டுரும். மைண்டு தான் டோல்கேட். நான் சொல்லியிருக்கிறேன், ஆவியில் நீங்கள் பூரணமாயிட்டீங்க. மைண்டு அதை புரிஞ்சுக்கிட்டா அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்துக்கு கப்பல் போயிடும். அப்போ மைண்டு புரிஞ்சுக்கிடுச்சு, நான் பூரணமாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டா பாடியிலையும் வாழ்க்கையிலையும் பூரணம் வந்துடும். அதனால தான் டோல்கேட்டில் போட்டான் பாருங்க கதவை. எங்கே போட்டான்? மைண்டில் போட்டான். டோல்கேட்டில் போட்டு அந்த பூரணன்ற சப்ஜெக்டை பேசாத, அங்கனுக்குள்ளே ஒரிஜினல் லாரியை நிப்பாட்டிட்டு இவன் டூப்ளிகேட் லாரி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றான். அது என்னன்னா, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, உன் பாவத்திற்காக நீ மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை கேட்டு கதற வேண்டும். கர்த்தர் ஆசிரியப்ப அன்புக்குரியவர்களே, தேவ புத்திரர்கள் மாத்திரம்தான் அந்த பூமியை சுதந்திரிப்பு, அந்த பூமியை மாற்றுவார்கள். பிசாசுக்கு பிடிக்காத வார்த்தை தேவனுடைய புத்திரர். அதான் முதல் எடுத்தோன்னு சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். கடைசியாக சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையை விட்டு இறங்கும். உங்கள் மனசில் நீங்கள் தேவனுடைய குமாரன்ற எண்ணம் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும்? அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற அது சொல்லும். அதுக்கப்புறம் இதை செய்யணுமா சார், அதை செய்யணுமா சார்? வித்து வந்துருச்சு இல்லையா? நீ வித்து தன்னை காட்டுமியா? ஒரு ஆம்பளை பையன்றது 20 வயசு ஆனவொடனே என்ன ஒரு ஆம்பளை என்ன செய்வானா அதை அப்படியே செய்வான். பையன்தான். அப்போ நீ குமாரன் அப்படின்ற வித்து உனக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அது சொல்லும். அப்போ இந்த வித்து இனிமேல் தான் வாங்கணுமா? நீ இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு போய் வந்துருச்சு. அப்புறம் ஏன் சார் வெளிப்பட மாட்டேன்? இங்கே டோல்கேட் ஓப்பன் பண்ணாமல் மூடி வச்சிருக்கீல சார். என்ன அதில் மூடி வச்சேன்? அதை நீ பாவின்ற ஒரு டோல்கேட்டை போட்டு வச்சிருக்கானே, டோல்கேட்டில் இதை போட்டு ஒரு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம் சார், அதை தூக்கி விடு இயேசுவின் நாமத்தினால. உனக்குள்ளே இருக்கிற அந்த புத்திர சுவீகாரம் வெளியே வர ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இங்கே மடங்கி படுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். யூதா அவன் பாலசிங்கம், அவன் மடங்கி படுத்துக் கொண்டான். யார் அவனை எழுப்புவார்? நல்லா கும்முன்னு கையை மடக்கி தூங்கிட்டு இருக்கீங்க. சபையே எந்திரிச்சு நின்று அவர் என்ன ஒரே பலியில் பூரணமாக. இங்கே பாருங்க, சர்ச்சில் என்ன சொல்லி கொடுக்குறான்னு மட்டும் கேட்காதீங்க. உபவாச ஜெபத்தில் என்ன சொல்கிறான்னு மட்டும் கேட்காங்க. வீட்டில் போய் பைபிள் வாசிங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், வீட்டில் போய் பைபிள் வாசிங்க. நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் யாருன்ற அந்த கண்ணாடி உங்களுக்கு காட்டும். பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று இயேசு சொல்லவில்லையா? நீ அவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே நான் யாரு கேளுங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் யாருன்ற இந்த இதில் காட்டுவார். அந்த சாயலாகத்தானே நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவீர்கள். சாயலை புரியும் போது தான் மறுரூபம் வரும். உங்களுக்கு நிறையா பேச வேண்டி இருக்கிறது. அவர் தொடர்ந்து நான் வருகிற நாட்கள் உங்களிடத்தில் பேசுகிறேன். இந்த நாளிலே இந்த உலகம் இப்படி பல இடங்களிலே டேமேஜ் ஆகியிருக்குன்னா அது காரணம் சபை. ஏனென்றால் கிரியை செய்யாமல் சபை விசுவாசத்தில் இருக்கிறது. என்ன கிரியை? தாங்கள் குமாரர்கள் என்று அறிந்து எழுந்து நின்று இந்த பூமியை மறுரூபமாக்கக்கூடிய கிரியை. உங்கள் வாய் தான். வசனம் பட்டயம். எல்லாம் சொல்லுங்கள், வசனம் பட்டயம். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் சொல்லும்போது தான் பட்டய குத்து. ஆமென் சொல்லுங்கள். பட்டயம் வேற, பட்டய குத்து வேற. வசனம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டயத்தை கையில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பேசும்போது சூரியன் உதித்து பூவை உலர்ந்து போக பண்ணும், பூ கருகி போண்டா அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ தான் பட்டயத்தை எடுத்து குத்துறேன் சரட்டுன்ட்டு. பைபிள் சொல்லுது, பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் உண்டு. பட்டயத்தை எடுத்தா ஏற்றிடணும் சரட்டுன்னு.
அப்போ நீங்கள் பேசணும். வசனத்தை மறுபடி சத்துருக்களுக்கு விரோதமாய் பேசுங்கள். வசனத்தை மறுபடி இந்த கொள்ளை நோய்க்கு எதிராக பேசுங்கள். அதுக்கு பின்பாக இருக்க அசுத்தாவிக்கு எதிராக ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேச இந்த உலகம் ஜெயிக்க ஆரம்பிக்கும், மறுரூபமாக ஆரம்பிக்கும், மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீ உலகத்துக்கு தெரியாது நீங்கள் தான் காரணம், அது நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது காரணம் நம்ம தான்டான்னு. அதுக்கடுத்த காரணம் திரும்ப இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இது காரணம் நம்ம தான்டான்னு. அடுத்து தெரியும் உங்கள் கூட இருக்கிறவனுக்கு காரணம் இவர் தான்டான்னு. அடுத்து தெரியும் இந்த உலகத்துக்கே காரணம் இங்கே தான்டான்னு. இந்த நாட்களை நோக்கி நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மறுபடியும் உம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆணி வாய்ந்த கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். சட்டப்பூர்வமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். எல்லாருமே நீங்கள் நினைக்கலாம், அப்போ சாங்டிஃபிகேஷன், ஹோலினஸ் இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாமான்னு. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்கள் என்றால் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே போங்க. அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஹோலினஸ் இஸ் a wonderful சப்ஜெக்ட். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்னும் அதிகமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே போகலாம், பரிசுத்தம் ஆகிட்டே போகலாம், இல்லை நான் சொல்லலை. ஆனால் அதை காரணமாக காட்டி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் பயந்திருக்க முடியாது. ஏனென்றால் பிசாசு பயப்படுகிற விஷயம் பரிசுத்தம் என்பது அலங்காரம், டெக்கரேஷன். ஒரு டெக்கரேஷன் இட் வில் அட்ராக்ட் த பீப்புள். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது இந்த உலகம் உங்களை பார்த்து ஈர்க்கப்படும். ஆனால் உலகம் உங்களால் விடுவிக்கப்படாது. ஈர்க்கப்படுவது வேறு, விடுவிக்கப்படுவது வேறு. பரிசுத்தம் உலகத்தை ஈர்க்கிறது, ஆனால் புத்திர சுவிகாரம் உலகத்தை விடுவிக்கிறது.